அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று முழு உலகத்தையுமே குலுக்கக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியிடம் அமெரிக்கா ஊடகவியலாளர், அமெரிக்கா உங்களுடைய நாட்டை ஆக்கிரமிக்க போகிறது என்று உங்களுக்கு பயமாக இருக்கிறார் என்று கேட்கும் போது அவர் உடனே, ஒருபோதும் இல்லை, நாங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம், அப்படி ஒன்று நிகழுமானால் அது அவர்களுக்கு பேரழிவை கொடுக்கும் என்று ஒரு உறுதியான கம்பீரமான ஒரு பதிலை கொடுத்து முழு உலகத்திலும் இது பரபரப்பாக பேசப்படுகிறது. Are you afraid of a US invasion in your country? No, we are waiting for them. You are waiting for the US military to invade, the ground troops? Yes, because we are confident that we can confront them, and that would be a big disaster for them. ஏனென்று சொன்னால் ஈரான் ஒருபோதும் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெனிசுலா நாட்டின் அதிபரை முடக்கி அவரை கைது செய்தது போல ஆயத்துல்லா அலி கமைனி அவர்களை கொன்றுவிட்டால் அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம், தனக்கு தேவையான தலையாட்டும் பொம்மையை போட்டுவிடலாம் என்றுதான் இந்த போரை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஈரானின் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமைனி அவர்களை கொன்றதின் விளைவாக ஈரான் மீது தொடுத்த தாக்குதலின் பிரதிபலனாக ஈரான் பதிலுக்கு தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது 6வது நாளாக போர் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது. யுஎஸ் உடைய போர்ஸ் ஈரான் மீது, தெஹ்ரான் மீது கடுமையான தாக்குதல்களை புரிந்து 1300க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது. அதில் நூற்றுக்கணக்கான சிறு பிள்ளைகள், குழந்தைகள் உள்ளடங்கி இருப்பதை உலக நாடுகள் அனைத்தும் கண்டிக்க தொடங்கிவிட்டன. இன்னொரு பக்கமாக லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டில் அங்கே அப்பாவி பொதுமக்கள் இருக்கும் இடங்களை ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத தளங்கள் என்று பொய்யான வதந்திகளை பரப்பி பொதுமக்களை தாக்கி அங்கே ஷியா பிரிவை சேர்ந்த சிறுபான்மையான மக்கள் வாழும் பிரதேசங்களை அடித்து நொறுக்கி அந்த மக்களை அனாதையாக்கி அங்கும் 800க்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்து இஸ்ரேலுடைய இரத்த காட்டேரி குணத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறுபட்ட நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல்களை, யுஎஸ் பேஸ்களை கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா வட்டாரங்களிலும் தேடி தேடி தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று ஜோர்தானிலும் சைப்ரஸிலும் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதேவேளை அசார்பைஜானில் நடந்த தாக்குதல் அது ஈரான் மேற்கொள்ளவில்லை என்று அதை மறுத்தும் இருக்கிறது. இவ்வாறுபட்ட நிலையில் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்செஸ் அவரை இந்த போருக்குள் சூட்சமமாக இழுத்து போட நினைத்த ட்ரம்புடைய சூழ்ச்சிக்கு உடன்படாமல் இந்த போரில் நாங்கள் ஒருபோதும் மூக்கை நுழைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய இந்த தந்திரமான போக்குக்கு தாங்கள் ஒருபோதும் துணை நிற்க மாட்டோம், எங்களுடைய வான்பரப்பை ஒருபோதும் இந்த போருக்காக அமெரிக்காவுக்கு வழங்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அதே போல ஈராக்கில் சதாமுக்கு நிகழ்ந்தது போல ஈரானிலும் ஒரு நிகழ்வு நிகழ்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற கருத்துப்பட அவர் ட்ரம்புடைய நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்து பேசியிருந்தார். ஆனால் ஸ்பெயின் பிரதமருடைய இந்த நிலைப்பாடு தொடர்பில் ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஒரு கொடிய கயவன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கிறான் என்பதை பாருங்கள். அவர்கள் எங்களுக்கு அவர்களுடைய ஏர்பேஸை தராவிட்டால் என்ன, அது வான்பரப்பு தானே, எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு பெரும் கொள்ளைக்காரனாக, ஆணவத்தில் மமதையில் ஒரு கொடுங்கோலனாகவே மாறி உலக தலைவர்கள் அனைவரினதும் வெறுப்புகளை தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அமெரிக்கா ஸ்பெயினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த விமானங்களை வீழ்த்துவோம் என்றும் இன்னொரு ஊடகத்திலும் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். அதே நேரம் ஈரானுக்கு சொந்தமான கடற்படை வீரர்களை தாங்கி வந்த 2 கப்பல்களில் ஐரிஸ் டீனா என்று சொல்லக்கூடிய முதல் கப்பலை காலி துறைமுகத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்கா சப்மரீன் மூலமாக அது தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 87 பேர் கொல்லப்பட்டதோடு 32 பேர்களை பாதுகாப்பாக இலங்கை இராணுவம் மீட்டெடுத்தது. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவினுடைய புலனாய்வுத்துறை அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்து மாமா வேலை பார்த்ததா என்ற கேள்வி பலருடைய சிந்தனையிலும் தோன்றுகிறது. அதே போல 208 கடற்படை வீரர்களோடு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இலங்கை கடற்பிரதேசத்தில் தள்ளாடி கொண்டிருந்த இன்னொரு கப்பல் இலங்கை இராணுவத்தினால் மனிதாபிமான அடிப்படையில் மீட்கப்பட்டு திருகோணமலை துறைமுகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சர்வதேச செய்தி தளங்கள் அனைத்துக்கும் அந்த தகவல்களை வெளியிட்டு பேட்டி அளித்திருக்கிறார். இதனூடாக இலங்கைக்கும் ஒருவேளை
அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் வருமா என்பதும் கேள்வியாக இருந்த போதிலும் நீதிக்காக நேர்மைக்காக ஜனாதிபதியினுடைய இந்த முன்னெடுப்பை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். ஈரான் போன்ற ஒரு நாடு யுத்த காலத்திலிருந்து எவ்வளவு பொருளாதார சரிவுகள் ஏற்பட்ட போதெல்லாம் அந்தந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்திலும் கூட அதிகமான உதவிகளை இலங்கைக்கு செய்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருப்பதனால் இவ்வாறுபட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் அந்த நாட்டுக்கு உதவி செய்வது இலங்கைக்கு ஒரு தலையாய கடமை என்பதை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு செயற்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியான கட்டத்தில் இஸ்ரேலுக்காக யுஎஸ் களமிறங்கி இந்த போரை ஈரான் மீது தொடுத்து அங்கே அவர்கள் குறிவைத்து தாக்குவது பொதுமக்களை தான் என்ற உண்மையான விஷயத்தை அந்த பொதுமக்களும் தற்போது விளங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்புவோம். சைனாவும் ரஷ்யாவும் இந்த போரில் ஈரானுக்கு கை கொடுக்கும் என்று ஈரான் உறுதியாக இருக்கிறது. ஈரான் ஒருபோதும் பொதுமக்களை தாக்கவில்லை. யுஎஸ்னுடைய பேஸ்களை குறிவைத்து தாக்குகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒட்டுண்ணிகளாக முனாஃபிக் நயவஞ்சக வேலைகளை செய்த அந்த அரபு தலைவர்கள் சிந்திக்கும்படியாக ஈரான் யுஎஸ் பேஸ்களை மட்டும்தான் தாக்கிக் கொண்டிருக்கிறது, பொதுமக்களை தாக்கவில்லை. அதற்கு ஆதாரமாக இஸ்ரேலிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் ஈரானில் லெபனானில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையுமே சான்று பகிர்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். உலக மக்கள் எல்லோரும் மனிதாபிமானத்தை மதிக்கக்கூடிய, சமாதானத்தை மதிக்கக்கூடிய மக்கள் ஈரானோடு தான் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக புலப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு வல்லரசு, இஸ்ரேல் ஒரு வல்லரசு என்று வால் பிடித்து கொண்டு போகக்கூடிய அநீதிக்கு துணை போகும் ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா உள்ளிட்ட எத்தனையோ நாடுகள் அதனுடைய விளைவை சேர்ந்தே அனுபவித்துக் கொள்ளும் விரைவில் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் உலகில் சமாதானம் பிறக்கட்டும். வேண்டுமென்றே மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் ஒரு வல்லரசாக மாறுவதை தடுக்க வேண்டும், ஈராக் போன்று அதை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டும் இந்த தீய சக்திகளுக்கு எதிராக ஈரானுக்கு பலத்த சக்தியை வல்ல இறைவன் வழங்கட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக இன்னொரு நியூஸ் அப்டேட்டோடு சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.